பிதாவே துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். மன மகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றி. நேற்று நடந்த ஆண்டவரே உன்னுடைய இந்த கூட்டத்தில் உன்னுடைய மகிமை வெளிப்பட்டது, நாங்கள் கண்டு கழித்தோம். ஆண்டவரே இந்த 2ஆம் நாள் கூட்டத்தில் உங்களுடைய கர்த்தர் உன்னுடைய மகிமை எங்கள் மத்தியில் இருக்கும்படியாக ஆண்டவரே தொடர்ந்து அந்த நாடகங்களை ஆண்டவரே உன்னுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரிக்க இந்த நாளில் வருகிறதான இந்த நாடகத்தினுடைய கருத்துக்களை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். அதற்காக பிரயாசப்படுகிற தாசனுக்காகவும் அவர் குடும்பங்களுக்காகவும் ஆண்டவரே அவர் செய்கிற ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே இந்த கிரவுண்டு முழுவதுமாக ஆட்களை நீ கொண்டு வருவதற்கு உதவி செய்வீராக. அநேகர் வந்து ஆண்டவரே அதில் பங்கு பெறும்படியாக உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். பாடல்களை பாடுவோம். முதல் பாடலாக நாம் பாடி அடுத்து தெலுங்கு பாடல் அன்பு மிஷனரி பாஸ்கர் வந்திருக்காங்க. அவங்க ஒரு தெலுங்கு பாட்டு பாடுவாங்க. அடுத்த பாடல் சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடி நதி போலவே பாய்கின்றதே நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா.
தெலுங்கு பாடல் பாடுவோம். அன்பு தம்பி பாஸ்கர் அவர்கள். నీ ప్రేమే నాకు చాలయ్యా ఓ యేసయ్యా, నీ కృపయే నాకు తోడయ్యా ఓ యేసయ్యా. నీ ప్రేమే నాకు చాలయ్యా ఓ యేసయ్యా, నీ కృపయే నాకు తోడయ్యా ఓ యేసయ్యా. నీ దీవెన నాకు చాలయ్యా, నీ దీవెన నాకు చాలయ్యా ఓ కరుణామయా, ఓ కరుణామయా, ఓ కరుణామయా, ఓ కరుణామయా. నీ ప్రేమే నాకు చాలయ్యా ఓ యేసయ్యా.
ஆண்டவர் படைத்த வெற்றி. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? ஆமென். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும்
மீண்டுமாய் இந்த 2ஆம் நாள் நிகழ்வுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். நேற்று சிலுவை பாடுகள் என்ற ஒரு நாடகத்தை நாம் பார்த்து கண்டுகளித்தோம். நேற்று உலக பிரகாரமாய் குட் ஃப்ரைடே என்று சொல்வார்கள், பெரிய வெள்ளி என்று சொல்வார்கள். பொதுவாக இது உலக அளவில் நேற்று கொண்டாடப்பட்ட ஒரு பெரிய பண்டிகை. அதை தொடர்ச்சியாக இன்று பரிசுத்தமான வாரத்தின் முதல் ஓய்வு நாள். ஆண்டவர் வானத்தை பூமி படைத்து ஓய்ந்திருந்த ஒரு திருநாள், அதை பரிசுத்தப்படுத்தி ஓய்ந்திருந்ததாக இந்த நாளை பற்றி சொல்கிறாங்க. இது யூத மக்களுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இது ஜபாட்டிக் டே என்று பெயர். ஜபாட்டிக் டே என்று பரிசுத்தமான ஓய்வு நாள். இன்றைக்கி அவங்க வேலை செய்ய மாட்டாங்க, யூத மக்கள் வேலை செய்ய மாட்டாங்க. அதனால் இயேசு கிறிஸ்து இந்த ஓய்வு நாளில் சுகமளித்த பொழுது அங்கே இருக்க வேதபாரர்கள் அவரை சிலுவையில் அறைகிறாங்க. அவரை சிலுவையில் அறைகிறதுக்கு இது ஒரு காரணம். ஓய்வு நாளில் நீ வேலை செய்யக்கூடாது. வேதத்தில் சொல்லியிருக்கு, லேவியராகமத்தில், ஓய்வு நாளில் வேலை செய்கிற எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். கட்டளைகள் சொல்லப்பட்டிருக்கு யாத்ராகம் 20ஆம் அதிகாரத்தில், ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக என்று சொல்லுங்க. அப்போ நீ ஓய்வு நாளில் வேலை செய்கிற அந்த கட்டளையை பாதுகாக்கிற வேதபாரகர், பரிசேயர், ஆட்சி மன்ற குழு அதுக்கு தான் சிலுவையில் அவரை அறைவதற்கு ஒப்பு கொடுக்குறாங்க, கட்டளைகளை நிறைவேற்றுறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன கேட்குறார், இது மனிதனுக்காக உருவாக்கப்பட்ட நாள். ஏழைகளும் பின்தங்கின மக்களும் வாரத்தில் ஒரு நாள் ஓய்வு எடுக்க வேண்டும், அதற்காக உருவாக்கப்பட்ட நாள். ஆனால் அந்த பின்தங்கின மக்கள் வாழ்வில்லாமல் பின்னால் இருக்கிறப்ப அவங்களுக்கு வாழ்வு கொடுக்குறேன், இது தப்பு இல்லைன்னு அவர் சொல்கிறேன். அப்படிப்பட்ட இந்த ஓய்வு நாளில் ஆண்டோடைய இன்றைக்கி நம்முடைய அன்பு பாஸ்டர் ஜபாஸ்டின் அவர்கள் மீண்டுமா இன்னைக்கு செல்லத்துறைங்கிற ஒரு நாடகத்தை நமக்கு காட்ட போகிறாங்க. 2 hours 120 நிமிடங்கள் நடக்கும். யாவரும் கண்டு கழிக்கும்படி அன்போடு அழைக்கிறேன். நேற்று அநேக மக்கள் வந்திருந்தாங்க. நேற்று ஃப்ரைடே சர்வீஸ் முடித்து ஈவினிங் சர்வீஸில் இன்றைக்கி எல்லா திருச்சபையிலும் அலங்கரிக்கும், சுத்தப்படுத்தி வாசனை திரவியங்கள் சர்ச்சில் பூ போடுவாங்க. அதனால் இன்றைக்கி நிறைய பேர் வரல. நாளைக்கு அநேகரை அழைத்து வாருங்க. இந்த நாளில் கூட இந்த நிகழ்வு எதற்காகன்னா, இன்றைக்கி நம்ம கையில் செல் இருக்குது. ஒருத்தருக்கு செய்தி அனுப்பணுன்னா நேற்று நான் ஒரே நேரத்தில் உட்காந்து 100-200 பாஸ்டங்களுக்கு அனுப்பிக்கிட்டே இருந்தேன். அதான் இன்றைக்கி முத்து பாஸ்டர் வந்திருக்கார், நேற்று வரல, அவருக்கு தெரியாது. இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் அவருக்கு நான் இன்றைக்கி காலையில் ஒரு மெசேஜ் போட்டு இன்றைக்கி போகிறேன்னு இந்த அழுத்திட்டு வரணும் வந்துட்டார். வாட்ஸ்அப்பில் போனேன், பார்த்தீங்களா? அதான் நமக்கு அது பர்சனலாக அந்தளவு. இதெல்லாம் ஒரு 100-150 ஆண்டுகளுக்கு முன்னால் இவ்வளோ வசதி இல்லை. 150 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி இருந்ததுன்னா, ஒருத்தர் இறந்துட்டாருன்னா இன்றைக்கி செத்தா நாளைக்கு பால், அது கணக்கு. இப்போ ஒரு வருஷம் இப்போ 40 நாள் கழிச்சு ஒரு நினைவு நாள், ஒரு வருஷம் கழித்து நினைவு ஞாபகத்தை கூட்டம். இறந்துட்டான்னு சொல்ல போவார் ஊராக. அவர் சொல்லிவிட்டு திரும்ப வர்றப்போ ஒரு வருஷம் முடிஞ்சிடும். இன்றைக்கி அப்படி இல்லை. சிங்கப்பூரில் பையன் இருக்கான், இல்லைன்னா துபாயில் இருக்கிறான், இல்லைனா அமெரிக்காவில் இருக்கிறான், 36 மணி நேரம் ட்ராவலில் இருக்கிறான். அவன் அக்காட்ட சொல்கிறான், அக்கா இந்த ஊரில் இருக்காங்க, அப்பா சீரியஸாக இருக்கிறாரா? அவன் சொல்லுவான், அப்பா சீரியஸ் ஆகி அந்த ஹாஸ்பிட்டலு ஐசி வார்டில் வைப்பாங்களே, அது என்னது, கடைசி நேரத்தில் வைப்பாங்க, வெண்டிலேஷன் எடுத்தால் செத்துப்பான், மூச்சு நின்றோம். அது எடுக்கிறப்போ சொல்கிறான், டிக்கெட் போட்டு வந்துடுறேன் காணுவான். அந்தளவுக்கு இன்றைக்கி அட்வான்ஸ் ஆகிடுச்சு. மெசேஜ் என்பது நுனி விரலில் உலகம், நம்மளுடைய டச்சிங்கில் உலகம் நம்மகிட்ட இருக்குது. நம்ம செல்லில் வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கிற நிகழ்வை நம்ம இருந்த இடத்துல உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜனவரி 7ஆம் தேதி கனடாவில் ஒரு பெரிய தீ விபத்து நம்ம இங்கேருந்து பார்க்குறோம். இதுவரை உலகத்தில் ஏற்பட்டாத ஒரு பெரிய கோடிக்கணக்கான லாஸாக, எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள், ஆயிரக்கணக்கான வீடு எல்லாம் எரிஞ்சு போச்சு கனடாவில். அந்த தீயை அணைப்பதற்கு ஹைட்ரஜன் வாட்டர் அவங்ககிட்ட இருக்குது. அதை போட்டால் தீ அணைஞ்சிரும். அந்த ஹைட்ரஜன் வாட்டர் எடுத்து அவங்க போடுறப்போ பார்த்தா ஹைட்ரஜன் வாட்டர் அவங்ககிட்ட இல்லை. பெரிய நாடு, பணக்கார நாடு உலகத்தில் கனடா, அதிக நவீன வசதிகள் உள்ள நாடு. நம்ம விட 100 வருஷத்துக்கு அட்வான்ஸாக இருக்காங்க. அவங்க 100 வருஷம் நமக்கு முன்னால் இருக்காங்க. நம்ம அவங்க கூட போச்சேன்னா 100 வருஷம் ஆகும். அதுக்குள்ளே அவங்க 500 வருஷத்துக்கு முன்னால் போயிடும். அவ்வளோ அட்வான்ஸ், எல்லாமே டெக்னாலஜி. காருனா 250 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் காரு போகும், எல்லாம் ஃப்ளைட்டு தான், அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஆனால் அவங்க அந்த ஹைட்ரஜன் வாட்டர் அவங்களோட ஸ்டாக் இல்லை, இருந்தால் அந்த தீ அணைச்சிருக்கலாமா. அதே மாதிரி நம்மகிட்ட ஆண்டவர் ஸ்டாக் இல்லைன்னு சொல்கிறார். இப்போ இந்த அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கிற காலங்கள் 100 வருஷத்துக்கு முன்னால், ஒரு 150, 200, 300 வருஷத்துக்கு இந்த டெக்னாலஜியில்
அப்போ 8ஆம் எட்வர்டுங்கிற ராஜா தான் இந்த தூதுவை ஏற்படுத்துகிறார். இந்த தூது போஸ்ட்மேன் அவர் ஏற்படுத்துகிறார். போஸ்ட்மேனு தபால்காரர், அஞ்சல்காரர். அவங்கள்ட்ட லெட்டர் கொடுத்து விட்டா அவங்க கொண்டு போய் அந்த குறிப்பிட்ட ஆள்கிட்ட கொடுப்பாங்க. முன்ன எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து நாளைக்கு திருநெல்வேலிக்கு போனால் இங்கேருந்து ஸ்டார்டிங் ஆஃபீஸில் போய் போடுவோம். ஸ்டார்டிங் ஆஃபீஸ்னால் சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அங்கே போய் இப்போ நம்ம வீட்டுப்பட்ட தபால் பெட்டியில் போட்டால் அந்த போஸ்ட்மேன் எடுத்து அவங்க போஸ்ட் ஆஃபீஸ் கொண்டு போவார். அது சாயங்காலம் ஆகிடும். அப்புறம் அடுத்த நாள் அதை பிரித்து எந்த ஊருக்கு போனால் அந்த ஊருக்கு எட்டுக்கு அந்த ட்ரெயினுக்கு போகும். அது அந்த ஸ்டார்டிங் ஆஃபீஸுக்கு போகும். அவங்க அந்தந்த ட்ரெயினில் ஏற்றுவாங்க. அது 2-3 நாள் 4 நாள் ஆகிடும். ஆனால் நேரு ஸ்டார்டிங் ஆஃபீஸோ இல்லை ட்ரெயினில் கூட போய் போடலாம். அந்த ஊர் ட்ரெயினில் தபால் பெட்டி வச்சுருப்பாங்க. காலையில் போய் சேர்ந்துடும். இந்த அளவுக்கு அட்வான்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் இன்றைக்கி மெசேஜ் அந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆகிடுச்சு. அந்த 8ஆம் எட்வர்டு தான் அந்த போஸ்ட் தபால்காரர். ஏன்னா அவங்க சோம்பேறியாக வழியில் படுத்து தூங்கிடுறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, டைமுக்கு கொண்டு போகலாம் அவனை ஷூட் பண்ணுறாங்கிறார், வெட்டிடுறாங்கிறார். ஏன் லேட்டாக வந்தானோ வழியில் படுத்தானோ அவனை வெட்டிடுறாரு. ஏன்னா நியூஸ் வேகமாக ராஜா எனக்கு வரணும், மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியணும். இன்றைக்கி நெட்டில் சிசிடிவி கேமராலே என்ன பண்ணுறாங்க, கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து எந்த தெருவில் என்ன நடக்குதுன்னு சிசிடிவி கேமராலே வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இடத்துல வண்டி நிற்கிது, அந்த வண்டியை ரிமூவ் பண்ண சொல்லு. இந்த இடத்துல 2 தம்பிமார் கஞ்சா அடித்து சண்டை போடுறான், அவனை சரி பண்ண சொல்லு. இந்த அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி இன்றைக்கி டெலிகாஸ்ட் வந்துருச்சு. அப்படி அட்வான்ஸ் டெக்னாலஜி டெலிகாஸ்ட் ஏன் வந்ததுன்னா காஸ்பல் சொல்வதற்கான். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து சீசர்களை சந்தித்த போது மத்தேயு 28:15 வானத்திலும் பூமியிலும் எனக்கு சர்வ அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுங்கள். வேகமாய் போங்க, சீக்கிரம் போங்க, குயிக்லி. ஏன்னா ஒரே ஒரு மனிதன் இன்றைக்கி ஒரு பஸ்ஸில் கலெக்ட் பண்ணாது 2 வாலிப தம்பிகள் 17-18 வயசு 2 தம்பிமாரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. முதல் பஸ் கண்டக்டர் டிரைவர் அடிக்கிறான், கஞ்சா அடிச்சிருக்கான். அப்புறம் இன்னொரு பஸ்ஸில் ஏறி சண்டை போடுறான். அவன் என்னவோ ஓடுற பஸ்ஸில் இறங்குறப்ப செத்து போவான். அவன் மரணம் சந்திக்கக்கூடாது, அவனுக்கு காஸ்பல் சொல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேலை. அதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு வழியில் காஸ்பல், பாட்டு மூலம், செய்தி மூலம், நடனத்தின் மூலம், நாடகத்தின் மூலம், நம்முடைய சாட்சி மூலம் ஆண்டோடைய வார்த்தையை நமக்கு புறப்பட்டு சொல்ல வேண்டும். அதை தான் மார்க் 16:15 சொல்கிறாரு, உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவீங்கள். நீங்கள் உலகம் எங்கும் போய் 24 லூக்கா 24:47 அன்றி மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். பிதா என்னை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். நீங்கள் பெற்ற இந்த இன்பத்தை பிறருக்கு சொல்லணும். இப்போ செல்லத்துறைங்கிற நாடகம் நான் பார்க்கலனோ, அநேகமாக அவர் ஏதோ ஒரு ட்ரக்குக்கோ இதுக்கோ அடிமைப்பட்டு அவருடைய வாழ்க்கை பின்னணியில் இருந்தது. இயேசுங்கிற ஒரு நபரை சந்தித்த பிறகு அவருடைய வாழ்க்கை எப்படி அமைந்தது என்பதை பற்றி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இளையகுமாரன் எப்படி மாறினான்னு சொல்கிறாரு. ஆனால் நம்மளாம் மூத்த குமாரனாக இருக்கிறோம். இளையகுமாரன் மனம் திரும்பி வந்துட்டார். மூத்த குமாரன் கோச்சிட்டு அந்த தெருமுனையில் போய் உட்காந்துட்டார். அப்பா போய் அவருக்கு காஸ்பல் சொல்கிறார், டேய் செத்து போனான்டா, வரவாமடா நினச்சான், வந்துட்டான்டா, நீ வாடாடி, உனக்கு தாண்டா எல்லா சொத்தும். அவன் எப்படி நீ அவனுக்கு காஸ்பல் சொல்லுவ, அவனுக்கு நீ எப்படி கொடுப்ப? இப்போ நமக்கு தான் காஸ்பல் சொல்லணும். அதுதான் வேதம். இருக்கிறதுலே வெளிச்சம் சூரியன், அதுக்கு மேலே ஒரு பவர் அவர் மேலே விடுது. அப்போ தான் நீர் யாருன்னு கேட்குறாரு. ஹூ ஆர் யூ? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீங்களான ஆண்டவர் என்ன பண்ணக்கூடாது, துன்பப்படுத்தக்கூடாது. இன்றைக்கி கெட்ட குமாரன் இல்லை, நல்ல குமாரனாக மாறிட்டோம். ஆனால் மூத்த குமாரனாக நம்ம இருக்கிறோம். மூத்த குமாரனாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட சிந்தனையோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து